இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வேளையில் இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நல்லவராக இருந்து நல்ல வேலை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களோடு இணைந்திருக்கிற நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? கர்த்தர் எனக்கு நன்மையானங்களை செய்கிறார், எப்பொழுதும் நன்மையானங்களை தருகிற தேவன் நல்லவராகவே இருக்கிறார், குடும்பத்துக்கு நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த நேரத்தில் வாய்களை திறந்து நம்மளால் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் நம்ம எப்பொழுதும் போலவே ஒரு நல்ல ஒரு கீர்த்தனை பாடல் 2-3 பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் இருக்கிற இடங்களில் வாய்களை திறந்து நல்ல தெரிந்த பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நாம் உற்சாகமாக தேவனை கர்த்தரை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற உன்னதமான தேவனை நோக்கி நாம் ஒரு விசை நாம் அவரை துதித்து அவருடைய நாமத்தை போற்றி நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். அல்லேலூயா. நம்பி வந்தேன் ஏசையா, நம்பி வந்தேன் பிரிய சரணம் 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 ஐயா, நம்பி வந்தேனே, நம்பி வந்தேன் ஏசையா,
நம்பினவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. அவரை நம்பி அவரை அண்டி வந்தோருக்கு எப்பொழுதும் அவர் அடைக்கலமானவரும் கேடகமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அவர் கேடகமானவர், நமக்கு பலனான தேவன் அவர் ஒருவர், நமக்கு அரணானவர் அவர் ஒருவர். அல்லேலூயா. பேர்பட்ட நல்ல தேவன் நமக்கு கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொல்லி வேதம் சொல்கிறான். அல்லேலூயா. நம்ம அவரை தேடி போகலைங்க, அவர் நம்மளை தேடி வந்து நமக்காக அவருடைய இரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்தார் என்று சொல்லி நான் வேதத்தில் நாம் பார்க்கிறோங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி சங்கீதம் 18 சொல்கிறத நாம் பார்க்கலாங்க. கர்த்தர் தாவீதை எல்லா விதமான சத்துருக்களுக்கும் விலைக்கு மீட்ட போது தாவீது பாடின பாட்டு என்று சொல்லி சவுலின் கைக்கும் நீங்களாக்கி மீட்கும்போது பாடின பாட்டு என்று சொல்லி நாம் விதத்தில் நாம் பார்க்குறோங்க. அல்லேலூயா. அதனால தான் எல்லா சத்துருக்களும் விலைக்கப்பட்ட கர்த்தர் அவரை தாவீதை பாதுகாத்து கொண்டார். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, மனுஷனை நம்பில்ல, அவனோடு கூட இருந்த தாவீதோடு கூட இருந்த அந்த கூட்டங்கள் அல்ல, என் பலனாகிய கர்த்தாவே, எனக்கு பலன் தந்த என் தேவனே, என் கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறேன் பார்க்கலாம். அந்த நாளில் நான் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், நம்ம யாரோட ரொம்ப அதிகமாக அன்பு கூறுகிறோம்? உலகத்தில் உள்ள மனுஷர்களோடவா? இல்லை உலகத்தில் மனுஷன் நம்மளோட கூட இருப்பேன், நான் அவன் கூட இருப்பேன், நான் எந்த காரியத்தில் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு மனுஷனுடைய பலத்தை நம்பி மனுஷன் மேலே நம்ம அன்பு கூறுறோமா, இல்லை கர்த்தர் மேலே நான் நம்பிக்கை இருக்கிறோமா, இல்லை கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறாரு அந்த பலன் மேலே நான் நம்பிக்கை இருக்கிறோமா? நம்ம சற்றே யோசித்து பார்ப்போங்க. ஒருவேளை நம்ம ஆராதிப்போம் ஜெபிப்போம்னு சொல்லியிருந்தா கூட அந்த நேரத்தில் சில காரியங்களை நாம் யோசிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் 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 எப்பொழுதும் நமக்கு நல்லவராக இருந்து நல்ல வேலை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தர் என் கண்மலையை என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகம் என் கடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கலாங்க. அல்லேலூயா. ஏன்னா தாவீது அது உணர்ந்ததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அநேக காரியங்களுக்கு, அநேக தீமைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, ஒருவேளை நம்ம பிரச்சனைக்குள்ளாய் போயிருந்திருப்போம், கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கியிருக்குங்க. அல்லேலூயா. வெளியிலேருந்து நம்ம ஆண்டவர் என்னை எல்லா விதமான தீக்கும் வெள்ளத்துக்கும் என்னை விலைக்கு பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து சொன்னால் போதாதுங்க, உள்ளே இறங்கி போனால் தான் நமக்கு அந்த அருமை தெரியும். உள்ளே இறங்கும்போது தான் கர்த்தருடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி, கர்த்தருடைய அன்பு எப்படி இருக்குன்னு சொல்லி அதை உணர முடியுங்க. அல்லேலூயா. அதில் நாம் எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, என் தேவனே, என் பலனே, என் நம்பிக்கையே, என் கோட்டையே, என் அரணாகிய கர்த்தாவே, நான் உண்மையில் அன்பு கூறுவேன் ஆண்டவரே, எனக்கு உங்களை விட்ட வேற யாருமே இல்லை, உண்மையில நான் அன்பு கூறுவேன். ஏன்னா நீங்கள் தான் என் பலன், நீங்கள் தான் என் கோட்டை, நீங்கள் தான் என் அடைக்கலம், என் இரட்சணிய கொம்பு நீங்கள் தான் ஆண்டவரே என்று சொல்லி வாயில திறந்து ஒரு விசை அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் என் மேல் விழுந்தது. அப்போ என்ன சொல்றாருன்னா, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு உண்டான நெருக்கத்திலே என் பலனாகி தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு சத்தத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எல்லா ஆபத்துக்கும் வேலைக்கு பாதுகாத்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல நாம் இந்த வேலையில் வாய்களை திறந்த, ஆண்டவரே, என் பலனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூறுவேன், நீர் என் துருகம், என் கேடகம், என் அடைக்கலம் நீர் ஆண்டவரே, என் இரட்சணிய கொம்பும் நீர் தான் ஆண்டவரே, எல்லா விதமான மரண கட்டுகளுக்கும், எல்லா விதமான துக்கங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்தீர் ஆண்டவரே, உங்களுக்கு நான் நன்றி என்று சொல்லி வாய்களை திறந்த ஒரு விஷயம் நாம் அவரை துதிப்போம். அல்லேலூயா. மரணத்தின் காற்றுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் காற்றுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார்.
உருக்கமாய் வந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். தாயை செய்பவனுக்கு நீ தாயே உள்ளவர், உத்தமனை நீ உயர்த்துகிறீர். தாயை செய்பவனுக்கு நீ தாயே உள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீ புனிதனன்றோ, புனிதனுக்கு நீ புனிதனன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ரட்சக கீதகம் எனக்கு தந்தமே, உமது கரம் என்னை உயர்த்தும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, அல்லேலூயா. உமது கரம் என்னை உயர்த்துகிறதா இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் தேவன், நீர் அன்பான தேவன் என்று சொல்லி வாயிலை திறந்து நாம் ஒரு விஷயம் சொல்லுமா. கர்த்தரை அல்லாமல் தேவன் இல்லை, அவரே எந்தன் கன்மலையே, அவரே எந்தன் கன்மலையே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சகனுக்கும் உமடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சகனுக்கும் உமடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மை எப்பொழுதும் வழிநடத்துகிற நல்ல கரமாய் இருக்கிறதுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ள தேவன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் மனுஷனை நம்பி போலங்க, கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்த விட்டு ஆபிரகாம் போனாருங்க. அவர் போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கரம் ஆபிரகாம் மேலே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோங்க. ஆபிரகாமை வழிநடத்தின தேவன், அவரை விசுவாசிக்கிற நம்மையும் அவர் வழிநடத்துவதற்கு அவர் கரம் நம்மளை வழிநடத்துவதற்கு வல்ல கரமாக இருக்கிறது, நல்ல கரமாக இருக்கிறது. அவர் நமக்கு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்மை எல்லா விதமான பலவீனத்திலையும் அவர் அவருடைய பலத்தினால் இடை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், உங்களுடைய கால்களை மான் கால்களை போலாக்கி கண்மலையின் மேலே நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கண்மலை தேனினால் நம்மை திருப்தியாக்குற புஷி பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லையா, அப்பேற்பட்ட நல்ல தேவன் நம் தேவன். அல்லையா, வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலே மார்க்கு லூக்கா 18 இல்லை மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அல்லையா, பர்திமேயின் குருடனுடைய சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மார்க்கு 10ஆம் அதிகாரம் அப்படியே நீங்கள் 46ஆம் வசனத்திலேருந்து அந்த சம்பவத்தை பார்க்கலாம். எரிகோவுக்கு ஆண்டவர் திருப்பி வர இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் அவரை சூழ்ந்திருக்கும் பொழுது அந்த திமேயின் மகனாகிய பர்திமேயு என்று சொல்கிற ஒரு குருடன் என்று சொல்லி மார்க் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவில் ஒரு குருடன் வழியர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இல்லையா, அவன் என்ன சொல்கிறாருன்னா, நசரனாய் இயேசு வருகிறார் என்று
கேள்விப்பட்டு என்ன சொல்கிறான்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்கினான் என்று சொல்லி நான் வேதத்திலே நாம் பார்க்குறோங்க. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய கூட்டம், திரளான கூட்டம். அந்த கூட்டம் அப்படியே வரும்பொழுது அந்த குருடன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசுவை நோக்கி பார்த்து, நான் அவன் குருடனாக இருக்கிறான், இயேசுவை பார்த்ததில்லை, ஆனால் இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். அந்த இடத்துல வெறுகுஜன கூட்டம் போய் கொண்டிருக்கிற சத்தத்தை அவன் கேட்குறான். அந்த சத்தத்தில் இயேசு எங்கே இருக்கிறான்னு சொல்லி அவருக்கு அந்த குருடனுக்கு தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறான்னா, நசரனா இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டு கூப்பிடும் பொழுது என்ன நடக்குதுங்க, எல்லாரும் அதில் போகிற எல்லாரும் அமைதியாளர் அப்படின்னு சொல்லி, நீ அமைதியாக இருப்பா, சத்தம் போடாதன்னு சொல்லி அவனை அதட்டி, அவனை அந்த சத்தத்தை அதட்டி அவனை என்ன சொல்கிறது, அந்த சத்தம் வரவிடாமல் அவனை தடுக்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான், மிக சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை நம்ம ஆண்டவரை கூப்பிடும் பொழுது, ஆண்டவரை நெருங்கி நம்ம சேரும் பொழுது அநேக நேரங்களில் என்ன பிசாசானவன் நம்ம வெறுங்கிடாதபடிக்கு அநேக காரியங்களை கொண்டு வந்து இந்த ஜனங்கள் மாதிரி அந்த ஆண்டவரை கூப்பிட விடாதபடிக்கு, ஆண்டவரை நெருங்க விடாதபடிக்கு அநேக காரியங்களை கொண்டு வருவோம். ஆனால் நாம் சோர்ந்து போய் விடாதபடிக்கு இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவருக்கு கண்டிப்பாக கூட்டா தெரியுங்க. ஆனால் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியாது. அந்த இடத்துல ஆண்டவர் கொஞ்ச நேரம் இந்த அக்பர் சொல்றாரு, அந்த இடத்துல அந்த யார் ஜனங்கள், எந்த ஜனங்கள் அந்த இடத்துல குருடனை அதட்டினாங்களோ அந்த இடத்துல அந்த ஜனங்களை பார்த்து அந்த குருடனை கூட்டு வர சொல்றாருங்க. அல்லையா, நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் அநேக காரியங்களை ஒருவேளை நீ யோசிக்கலாம், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு வேண்டுதல் வைக்கிறேன், அநேக காரியங்களை நான் ஜெபிக்கிறேன், எனக்கு பதிலே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை ஏங்கி கொண்டிருக்கலாங்க, ஒருவேளை வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்லை ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், இல்லை ஒருவேளை உங்களுடைய அந்த ஃபெய்த்தில் விசுவாசத்தில் நீங்கள் குறைவு காட்டவர்களாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவருங்க. அவர் உங்கள் சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லையா, நீங்கள் விசுவாசம் வங்கி போகாதபடிக்கு, குந்தி போகாதபடிக்கு இன்னும் ஆண்டவர்கள் அதிகமாக விசுவாசம் வைத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த குருடனுக்கு நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த குருடனை தேவை அந்த இடத்துல அவனுக்கு பார்வையிட வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உலகத்தில் வந்ததே உங்களையும் எங்களையும் நம்ம எல்லாரையும் மீட்பதற்காக தாங்க. அவருடைய இரத்தத்தை சிந்தி, குற்றமில்லாத இரத்தத்தை அவர் சிந்தி நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கேது போய்கொண்டிருந்த நம்முடைய ஆத்மாவை அவர் மீட்டெடுத்தார் என்று சொல்லி பார்க்க, அதே பெரிய ஆசீர்வாதம், உலகத்தில் எங்குமே கிடைக்காத பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய ஆத்மாவை மீட்டெடுத்தது. அப்படி நம்ம ஆத்மா மீட்டெடுத்த தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் வைக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறாய் இருக்கிறார். நம்ம சொல்லலாம், ஆபிரகாமை நடத்தின தேவன் என்னை நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, இம்மட்டும் எனக்கு ஜீவன் சுகம் பலன் தந்தை நடத்தின தேவன் ஆண்டவரே, இனிமேலும் நீர் என்னை தாங்குவீர், என்னை நடத்துவீர், என்னை தப்புவிப்பீர், எல்லா ஆபத்துக்கும் என்னை விலக்கி பாதுகாத்து மீட்டுக் கொள்வீர், தீங்கு வருவதற்கு முன்பாகவே என்னை நீர் பாதுகாத்துக் கொள்வீர். அப்பேற்பட்ட நல்ல தேவன் நீர் ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான உயர்ந்த நாமம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், எல்லா துதிகளுக்கு பாத்திரர் நீர் ஒருவரை துதிக்கிறேன், போற்றுகிறேன், மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு விஷய வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஆராதிப்போமா? அல்லேலூயா. ஏன்னா அவர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவர் தான் மகிமைக்கு பாத்திரர், எல்லா மகிமைக்கும் கணத்துக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே என்று சொல்லி அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 என்று சொல்லி ஒரு விஷய வாய்களை திறந்து நாம் சொல்லும். அல்லேலூயா. தாவீது சொல்கிறேன், ஆபத்து நாளில் நான் அவரை நோக்கி எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். வேதத்தில் இந்த இடத்துல பார்க்கிறோம், தாவீதோடு கூட இருந்தவர்களே தாவீதை கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். ஒருவேளை நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நமக்கு எதிராக வந்தாலும் என் தேவன் எனக்கு நல்லவராய் இருக்கிறார், எல்லா காரியங்களும் எனக்கு துணை நின்று எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்கிற என் தேவன் அவர் நல்லவர் என்று சொல்லி ஒரு விஷய வாய்களை திறந்து அவருக்கு நாம் துதிகளை நாம் ஏறெடுப்போம். அல்லேலூயா. மட்டும் என்னை நடத்தி இம்மட்டும் என்னை தாங்கினி எந்தன் இயேசு நல்லவரே, அவரின் போதுமானவர், எந்தன்
வாயிலிருந்து சொல்லுமா, எனக்காக குருசில் மரித்த என் தேவன் என் இயேசு நல்லவர். ஆமென். எனக்காக ஜீவனை தந்த இயேசு நல்லவர். என் ஆத்துமாவை மீட்டெடுத்த என் இயேசு நல்லவர். அல்லேலூயா. கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. யெகோவா ரஃபா என்பது உம்முடைய நாமம். எனக்கு யெகோவா ரஃபா இருந்து ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord. நன்றி செலுத்துற ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. இயேசு நீ நல்லவர் ஆண்டவரே. இயேசு நீ நல்லவர் அப்பா. வாயில திறந்து சொல்லாம, என் தேவன் என்னை கைவிட மாட்டார், ஒருபோது என்னை விட்டு விட மாட்டார் என்று சொல்லி ஒரு நாளும் மறவாரே. எந்தன் இயேசு உண்மையுள்ளவர். ஒரு நாளும் மறவாரே. எந்தன் இயேசு உண்மையுள்ளவர். வியாதி நேரத்தில் மருத்துவரே. துக்க வேளையில் ஆறுதலே. கொடுமையில் தனில் நிழலவரே. எந்தன் இயேசு நல்லவரே. எல்லா இறைவா எனக்கு தந்த என் இயேசு நல்லவரே. மனமுருகி நான் ஜெபிக்கையிலே. எந்தன் இயேசு நல்லவரே. எல்லா விதமான சூழ்நிலைகள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குகிற தேவன். நீர் எங்கள் வாழ்க்கையில நிறைவாய் தருகிற தேவன். துக்கமான நேரத்திலே எங்களுக்கு ஆறுதலை தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா, மகிமைப்படுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே.
எல்லாம் நிறைவாய் தருகிற தேவன். எனக்காக சிலுவையில் குற்றமில்லாத பாவமில்லாத இரத்தத்தை எங்களுக்காக எனக்காக சிந்தின இயேசு நீர் நல்லவர் ஆண்டவரே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து எனக்காக தந்தீரே. பிதாவே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, நீர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல வேலையை செய்கிறீர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எல்லா நாமத்திற்கு மேலான உயர்ந்த நாமத்துடையவர், நன்மைகளை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர செலுத்துறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஒருபோதும் கைவிடாத தேவன், ஒரு நாள் எங்களை விட்டு விலகாத தேவன், ஒருபோதும் மறவாத தேவன், நீர் ஜீவனுள்ளவர். நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்தவரை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துறோம். உமக்கு ஸ்தோத்திர செலுத்துறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அருமையான வேலைக்காய் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஒரு மனவேதனையோடு, துக்கத்தோடு, துன்பத்தோடு, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா, எனக்கு ஒரு சுகம் உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நீர் கிருபையாக இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நீதி நிமித்தம் நீர் இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் எனக்கு ஒரு சமாதானம் உண்டாகாதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் கிருபையாக இறங்கி குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தருவீராக, குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை தருவீராக. நீர் ஒருபோதும் மறவாத தேவன், நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். இந்த டிவி ஊழியத்தை நடத்துகிற நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறாங்க. உங்களை ஆசீர்வதிங்க. அது செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். இவருடைய பண தேவைகளை நீ சந்திக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இதன் மூலம் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அநேக தடைகள் எதிராக வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துறாங்க. அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறாங்க. நீ கிருபை பாராட்டுகிறாங்க. நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆளுகை செய்ய நீர் மகிமைப்படுங்க முடியும், நான் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அடுத்த வாரம் இதே நேரத்தில் இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சி நாங்கள் கலந்து கொள்வோம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் மேலும், உங்கள் பிள்ளைகள் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும் தங்கி இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.